நீங்க இப்போ ஒரு 3 டைரக்டர்ஸ் இருக்கீங்க. நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்ல அசோசியேட்டோ செலக்ட் பண்றீங்கன்னா என்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அவங்களை செலக்ட் பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நியூக்கு ஒரு அப்ரெண்டிஸ் வச்சுக்கலாம், அது தப்பு வராது. பட் அசோசியேட்டா இருக்கிறவர் கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக ஒரு 3-4 படங்கள் வேலை பார்த்தவரை வச்சா தான் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்க முடியும். ஃப்ரீ மீன்ஸ் உங்களோட கருத்துக்களை அவங்க பிரதிபலிக்க முடியும். அதே மாதிரி வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மீதி 4 பேர் ஒர்க் பண்ணவங்களை வச்சா நல்லா இருக்கும். அது இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறவங்க எடுக்கிறவங்கள அவன் நல்லா பெட்டராக பண்ணியிருப்பான், நல்லாவும் பண்ணியிருப்பான். அது என்னென்னா நம்மளுடைய வேவ் லென்த் சிங்க் ஆகாமல் செக் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளோட பிரிண்டாக கூட இருப்பான் இருக்கலாம் வச்சுங்க. நம்ம வேவ் லென்த்துக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம்ல, அதோட சிங்க் ஆகி வந்தால் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே, ஏன்னா ஒரு படத்தில் வேலை பார்க்குற 5 அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து வெவ்வேறு கனவுகள் இருக்கும், அந்த டைரக்டரை விட வெவ்வேறு பரிணாமம் இருக்கும். அது முக்கியம் கிடையாது, அது அவங்க படத்தில் காமிச்சிக்கிறது. அதான் உங்களுக்கு அந்த டைரக்டருக்கு எப்படி அடாப்ட் ஆகுறாங்க, அந்த டைரக்டர் ஸ்கிரிப்டை எப்படி இவங்க வந்து மோல்டு பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த டைரக்டர் ஸ்பாட்டில் எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, அந்த டைரக்டர் எப்படி டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க.